சென்டிமெண்ட் படி கோட் படம் என்ன ஆகுமோ? யுவன் விஜய் பற்றி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அம்பலம். நடிகர் விஜய் சமீபத்தில் தி கோட் எனும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். திரைப்படத்தில் ஸ்னேகா, பிரபுதேவா மற்றும் பிரசாந்த் போன்ற பல பிரபல நடிகர்கள் நடித்து வருகின்றனர். மேலும் இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து சமீபத்தில் தி கோட் திரைப்படத்தின் விசில் போடு என்னும் பாடல் வெளியாகியிருந்தது. தி கோட் திரைப்படத்தின் முதல் பாடல் விசில் போடு என்னும் பாட்டு கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று வெளியானது. பொதுவாக விஜய் திரைப்படங்களில் ஓப்பனிங் சாங் என்பது மிகவும் சூப்பர் ஹிட் ஆகும். அதிலும் விஜய் தனது சொந்த குரலில் பாடும் பாடல்கள் அவரின் ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாகவே அமைந்து வந்தது. கூகுள் பண்ணி பார்த்தேன் எனும் பாடலை விஜய் துப்பாக்கி எனும் படத்தில் பாடியிருந்தார். அதன்பின் பல பாடல்களை தொடர்ந்து பாடி வந்தார். மேலும் குட்டி ஸ்டோரி, ஜாலியோ ஜிம்கானா என பல பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டு வந்தார். இந்த பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று அதிக அளவில் சூப்பர் ஹிட் ஆகவும் இருந்தது. இதைத் தொடர்ந்து தி கோட் திரைப்படத்திலும் நடிகர் விஜய் யுவன் சங்கர் ராஜா இசையில் மதன் கார்த்தி எழுதிய பாடலை பாடி அந்த பாடல் வெளியானது. பொதுவாக விஜயின் ரசிகர்கள் இவர் பாடும் பாடல்களை அதிக அளவில் கொண்டாடி வருவார்கள். அதை போலவே இந்த விசில் போடு என்னும் பாடலும் அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த விசில் போடு என்னும் பாடல் வெளியாகி 24 மணி நேரத்தில் 25 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்தது. அதே சமயம் இந்த பாடல்களுக்கு பல வகையான விமர்சனங்களும் குவிந்தது. ஒரு பக்கம் அனிருத் விஜய்க்கு இசையமைத்திருந்த பாடல்களை பற்றி பேச தொடங்கினர். மறுபக்கம் யுவன் சங்கர் ராஜா எப்போதும் தல அஜித்தின் படங்களில் வரும் பாடல்களுக்கு மட்டுமே சூப்பராக இசையமைப்பார் என்றும் பலவாறு பேச தொடங்கினர். ஆனால் இந்த சர்ச்சை எழுவதற்கு முன்பே யுவன் சங்கர் ராஜா குத்துப்பாடல்கள் இசையமைப்பது என்பதே தலைவலிதான் என்று கூறியிருந்தார். அதேபோல இந்த ரிசல்ட் போடு பாடலுக்கும் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளதை தொடர்ந்து இவர் ஏற்கனவே அப்படி கூறியிருப்பதுதான் காரணமாக இருக்கலாம் என்று இணையங்களில் வைரலாக பேசப்பட்டு வந்தது. இப்படி பேசப்படும் நேரத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் டீஆக்டிவேட் ஆனது. ஒருவேளை இந்த பாடலுக்கு எழுந்த விமர்சனங்களை பார்த்துதான் யுவன் சங்கர் ராஜா இன்ஸ்டாகிராமில் இருந்து வெளியேறியுள்ளார் என்று பல கமெண்ட்டுகள் எழுந்து வந்தது. ஆனால் பலரும் இது உண்மையா இல்லையா, இதற்காகத்தான் யுவன் சங்கர் ராஜா இன்ஸ்டாகிராமில் இருந்து வெளியேறினாரா என்று குழப்பத்தில் இருந்தனர். பலவாறு பேசப்பட்டு வந்துள்ள சமயத்தில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக யுவன் சங்கர் ராஜா பதில் அளித்துள்ளார். அதில் தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அதை சரி செய்துள்ளதாகவும் தன்னை பற்றி விசாரித்த அனைவருக்கும் நன்றி எனவும் தனது இணையதள பக்கத்தில் பதிவிட்டு அனைவருக்கும் பதில் அளித்துள்ளார். தற்போது இது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இன்னும் சில திரை விமர்சகர்களோ யுவனுக்கும் விஜய்க்கும் சென்டிமெண்ட் படி செட் ஆகாது. ஏற்கனவே 2004ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான புதிய கீதை படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைத்தார். அந்த படத்தின் பாடல்களும் இப்படித்தான் சூப்பராக இருந்தது. அதே போலத்தான் கோட் படத்தின் பாடல்களும் இருக்கும் எனவும் வேறு கூறி வருகின்றனர்.